சென்னை ஆலப்பாக்கத்தில் 3 நாட்களாக மின்சாரம் இன்றி தவிப்பதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேந்தரிடம் கேட்கலாம். சுரேந்தர், இப்ப இன்று காலை கூட தலைமைச் செயலாளர் சொல்லும்போது மழை நீர் எங்க தேங்கி இருக்குதோ அங்க மின் விநியோகமானது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப ஆலப்பாக்கம் பகுதியில் இந்த மழை நீர் தேக்கம் அப்படிங்கிறது எப்படி இருக்கிறது? அதன் காரணமாக தான் மின் விநியோகம் கொடுக்கப்படுவதில் சிரமம் நீடிக்கிறதா? விவரங்கள் என்ன? வணக்கம். மிக்ஜாம் புயல் காரணமாக மதுரவாயில் அடுத்த ஆலப்பாக்கம் பகுதியில சீனிவாசா நகர் பகுதிகளில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் மழைநீர் என்பது புகுந்துள்ளது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது முற்றிலுமாக அந்த பகுதிகளில் முடக்கப்பட்டுள்ளது. பலத்த காற்றுடன் புயல் என்பது வீசியதால அந்த பகுதியில் உள்ள மின்கம்பங்கள் சுமார் 10க்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் சாலையில சாய்ந்து உள்ளது. இதனால அந்த பகுதியில கடந்த 3 தினங்களாகவே மின் இணைப்பு என்பது முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் தங்களது இல்லங்கள்ல இருந்து வீட்டை விட்டு வெளியேற முடியாத சூழல் என்பதும் அந்த பகுதியில நிலை வருவதாக புகார் தெரிவித்திருக்கின்றன. அதாவது மழை நின்று 2 தினங்கள் ஆகியும் அந்த பகுதியில தண்ணீரை அகற்றுவதற்கான பணி என்பதை அதிகாரிகள் யாரும் முன்னெடுக்கவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டையும் பொதுமக்கள் முன்வைத்திருக்கின்றனர். மேலும் கம்பங்கள் ஆங்காங்கே தெருக்கள்ல, சாலையின் ஓரங்கள்ல மரம் உள்ளிட்டவை அப்படியே தெருக்கள் முழுவதிலும் சாய்ந்துள்ளதால பொதுமக்கள் வெளியே வரவே அச்சத்துடன் பயணித்து அது உள்ளேயே வீட்டுக்குள்ளேயே முடங்கியுள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக அந்த பகுதியில கள ஆய்வை மேற்கொண்டு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையை பாதிக்காதவாறு உடனடியாக சாய்ந்த மின்கம்பங்களை சீரமைக்க வேண்டும். அதே போன்று மரங்களை சீரமைத்து பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையை திரும்ப வழிவகை செய்ய வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் கடந்த 3 நாட்களாக மின்வெட்டு இல்லாததால் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கூட வாங்க வெளியேற முடியாத சூழலுக்கு மிகுந்த இன்னலுக்கு அந்த பகுதி மக்கள் ஆளாகி வருவதாகவும் நம்ம இடத்துல வேதனையை பகிர்ந்துள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக களத்தில் இறங்கி ஆய்வு செய்து பொதுமக்களின் இன்னலை போக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அந்த இடத்துல எழுந்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சுரேந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.